மேடம். யாரு? ஓ, கப்பல் ஓனரா? 7 கப்பல் என்ன ஆச்சு? தண்ணில இருந்து தரைக்கு வந்துருச்சா? இல்லங்க, வந்து உங்களுக்கு தமிழ் கூட தெரியுமா? சைனா ஜப்பான் மொழி தானே பேசுவீங்க? இது பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் நான்சென்ஸ். பொய் சொல்ற, இதுல திருட்டு வேற. இப்ப எதுக்காக இங்க வந்த? என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் என் தங்கச்சியை பார்க்கணும், அதுக்காக தான் வந்தேன். திருடன் கூட பிறந்த எப்படி நல்லவளா இருக்க முடியும்? மேடம், வரி போடுற அதே கவர்மெண்ட் தான் ரோடும் போடுது. வாத்தியாரா இருக்கிற உங்களுக்கே இது தெரியலையே. எப்ப திருடனுக்கு தங்கச்சின்னு தெரிஞ்சதோ அடுத்த நிமிஷமே அவளை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். அவசரப்பட்டுட்டீங்க மேடம். சிப்பியோட பிறந்த பாவத்துக்காக முத்தையும் தூக்கி எறியறது நியாயம் இல்ல மேடம், நியாயம் இல்ல. எது நியாயம் எது அநியாயங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். மீனா, நீங்களா? எதுக்காக இங்க வந்தீங்க? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். எதுக்கு? நான் இன்னும் உங்களை நம்பணுமா? மீனா, நான் சொல்றது கேளு, நான் நிரபராதி. எனக்கு ஒண்ணும் உங்க விளக்கம் தேவையில்லை. முதல்ல இந்த இடத்தை விட்டு போங்க. நீ எதுக்காக மறுபடியும் என் வீட்டுக்குள்ள வந்த? திரும்பவும் ஏதாவது திருடிட்டு போலான்னு வந்தியா? வெளியே போடா ராஸ்கல். சார் வந்து எதுவும் பேசாத, இவனை அடிச்சு வெளியே தரத்துக்கடா. நீ மீனா. போகல போகல மீனா, அடிச்சு தரத்துக்கடா. என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வருவான் ராஸ்கல். அம்மா தாயே, இந்தாப்பா 10 பைசா. பாக்கி 9 பைசா கொடு. பாக்கி 9 பைசாவா? இந்த 50 பைசா இதை நீ வச்சு பொழைச்சுக்க. தேங்க்ஸ் பா. அதையும் வாங்கிட்டு போயிட்டா. பேண்ட் போட்டு பிச்சை எடுக்கிறான் போல் இருக்கு. ஐயோ, இவர் கொடுப்பாரு. யாரு இவன் தெரியுதா உனக்கு? இவன் எங்க பார்த்த ஞாபகம் இருக்கே. இவன் பழைய அரசியல்வாதி. ஊரையெல்லாம் கொள்ளையடிச்சு இவன் சாப்பிட்டான். இப்ப இவனே நடுரோட்டுக்கு வந்துட்டான். இவனுக்கெல்லாம் வேணும். எப்படி இவன் நிலைமை? அரசியல்வாதியா? தேர்தலுக்கு நான் ஓட்டே போட்டதில்ல. இவன் என்ன மாதிரியே இருக்கானே. நீ கூட எல்லாட்டுமே இருக்கிறேப்பா. என் அப்பா ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? எங்க அப்பா மேலே எனக்கு அதே சந்தேகம் தான்ப்பா. இவனை கூட்டிக்கிட்டு போய் யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு தர்றேன். என் கூட வந்துறியா? 10 வீட்டு சோறு 5 வீட்டு குழம்பு கொடுப்பியா? கவலையே படாத. அப்ப சரி வர்றேன். வா. எப்படி இந்த வீட பாத்தியா? சும்மா என்ன நைனா, இம்மா பெரிய வீட்டுக்குள்ள எதுக்கு நைட்டாண்ட சொல்லு நைனா. நைனா நைனான்னு கூப்பிடாத. பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. நான் சொல்றத கேளு. இனிமே நீ தெரு தெருவா பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. 3 வேளை சோறு போடுறேன். மாசம் 1000 ரூபாய் சம்பளம் தர்றேன். ஏசி ரூம்ல தங்கிக்க. 1000 தான் இருந்தாலும் 5 வீட்டு சோற ஒன்னா கலக்கி குடிச்சிட்டு அப்படியே கூவாத்து பக்கம் படுத்தா என்ன ஜோரா தூக்கம் வரும். நாத்தம் முடிச்ச உங்களை திருத்தவே முடியாது. ஆமா, இன்னத்துக்கு நீ எனக்கு சோறு போடுற, பணம் தர்ற? இந்த பாரு, நான் ஒரு அரசியல்வாதி. இத நீ சொல்ல வேண்டாம். உன் துண்டுல இருந்தே தெரியுது. உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நாங்க துண்ட தரையில போட்டுக்கிட்டு பணம் கேட்கிறோம், நீங்க தோல்ல போட்டுக்கிட்டு பணம் கேக்குறீங்க. நீ ஏற்கனவே அரசியல்வாதியா இருந்து பிச்சைக்காரன் ஆயிட்டியா? இவ்வளவு விவரமா பேசுற? இந்த பாரு, எனக்கு மாசம் பாராட்டு விழா, பொன்னாட, பண முடிப்பெல்லாம் கொடுப்பாங்க. அத நான் போய் வாங்கிக்குவேன். இப்ப என்ன பண்ணணுங்கிற? உண்ணாவிரதம், ஸ்ட்ரைக்கு, போராட்டம், அடிதடிக்கெல்லாம் எனக்கு பதிலா நீ கலந்துக்கணும். அப்பதான் ஜனங்க ஏன் மேல அனுதாபப்படுவாங்க. நல்லா இருக்குப்பா கதை. அடி வாங்குறது நாங்க, கொள்ளை அடிக்கிறதா நீங்களா? அதுக்கு தானே கண்ணா இவ்வளவு சம்பளம் தர்றேன். சும்மா பெரிய வேலைக்கு இந்த சம்பளம் பத்தாது, கொஞ்சம் போனஸ் போட்டு கொடுப்பா. வேலையில சேர்ந்த உடனே போனஸ் கேட்டுருவீங்களே, உங்களை திருத்தவே முடியாது. சரிப்பா, நான் இப்படியே பட்டு நன்றி. முதல்ல குளிச்சுட்டு என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, அத போட்டுக்கிட்டு லட்சணமா வந்து சேரு. என்னது குளிச்சுட்டா? வந்த உடனே எனக்கு பிடிக்காத வேலையை சொல்றிய? சொன்னா கேளுக்கண்ணா. அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன். நீயும் நானும் உருவத்துல ஒத்துமையா இருக்கிறது வெளியே மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன போடா கண்ணா? ஐயா போலீஸ் போலீஸ்
டாக்ஸி சீக்கிரம் போ. எங்க சார் போனோம்? நான் சொல்றேன், ஸ்ட்ரைட்டா போ. ரைட்ல போ. சீக்கிரம். Quick. இங்கதான் இங்கதான். நிறுத்து. எட்டுமா சார்? சாரி சார். அவன் வலது கையில ஒரு பெரிய தீக்காயம் இருக்கும். ராஜா என்னப்பா என்னாச்சு? உங்க கூட வந்த ஜானி எங்க? ஜானியை சுட்டுட்டாங்க. சுட்டுட்டாங்களா? ஆமா, நம்ம ஜென்ம விரோதி வக்கீல் ரகுபதி அவனை போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டான். அவனே பாஸ், நம்ம ஜானிய ஓகே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க அவன் சுயநலமில்லாம படுத்திருக்கான் பாஸ். சாபாஷ். அவனுக்கு சுயநிலை வந்து நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கு முன்னால அவனை கடத்திக்கிட்டு வந்துடணும். கடத்திக்கிட்டு வரதுல கை தேர்ந்தவனாச்சு அவங்க பையன். அவசரப்படாத. ஓகே ஹாஸ்பிடல் ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வேன் ரெடி பண்ணி அவனை ஓகே பெஸ்ட் ஆஃப் லக். ஒழுங்கா மரியாதையா என் கூட்டத்தை சேர்ந்த இவனை நீயே வெளியே அனுப்ப ஏற்பாடு பண்ணு. நர்ஸ், Oh!
நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க சார். ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார். சார் வாங்க சார், வீட்டுக்கு போலாம். வேணாம் சார். வாங்க சார். நான் எதுக்கு? வாங்க சார், வாங்க.